ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கேஎல் ஃபேஷன் அகாடமி. இந்த கிளாஸில் நம்ம சுடிதாரோடைய ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நார்மல் சுடிதார் எப்படி நைட்டி கிளாத்தில் நம்ம கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த கிளாஸில் எப்படி அந்த சுடிதாரை நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம். டாட் பிடிக்கிறதுக்கு மார்க் பண்ணிவிட்டு பேர்ல் ஸ்பின் குத்திக்கோங்க. பேர்ல் ஸ்பின் கண்டிப்பாக குத்திக்கோங்க. அப்போ தான் டாட் பிடிக்கிறது கொஞ்சம் நல்லா நேராகவே வரும். அப்படி இல்லைனா கொஞ்சம் முன்ன பின்ன வந்துடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேர்ல் ஸ்பின் குத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிக்கோங்க. அப்படி இல்லைனா நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு மறந்துடும். ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண பிறகு டாட் பிடிக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டே டாட் பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டாட் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேர்ல் ஸ்பின் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு டாட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். பேக் சைடு பீஸில் நம்ம 2 இடத்துல டாட் மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ 2 இடத்துலையும் நம்ம டாட் ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கலாம். ஓகே, டாட் பிடிச்சி நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நார்மல் சுடிதாரில் நம்ம டாட் பிடிச்சாதான் பார்க்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். 1.5 இன்ச்சில் கிராஸ் பீஸ் எடுத்து இந்த மாதிரி 2ஆக மடித்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஃபுல்லாக ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரண்ட் பீஸில் கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்ம பேக் பீஸில் நம்ம கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஷோல்டர் ஜாயின் பண்ணிடுவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ண பிறகு பிகினர்ஸ்க்கு அதை மடித்து தைக்கும்போது கொஞ்சமாக நம்ம ரவுண்ட் நெக் லைட்டாக சில டைம் கொஞ்சம் நீட்டான ஃபினிஷிங் இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ ஃப்ரண்ட் சைடு அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப மிஸ்டேக் இருக்க மாதிரி தெரியும். ஆனால் பேக் சைடுனா அந்தளவுக்கு தெரியாது. ஸோ பிகினர்ஸ் கண்டிப்பாக ஃப்ரண்ட் சைடு ஃபஸ்ட்டு நீங்கள் கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பேக் சைடு நீங்கள் கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிக்கோங்க. ஓகே, 1/4 இன்ச் கேப்பில் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டோம். இனி இந்த இடத்துல அப்படியே ஒரு படிமான தையல் கொடுத்துடலாம். இந்த படிமான தையல் கிராஸ் பீஸில் போடாமல் நம்ம பாடி பீஸ் இருக்குல்ல அதில் போடுங்க. ஏன் அப்படின்னா நம்ம டிசைன் எதுவுமே வச்சு ஸ்டிச் பண்ணலை. ஃப்ரண்ட் எது பேக் எது அப்படின்னு சொல்லி டக்குன்னு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கணும்ல. ஸோ அதுக்காக இதில் நீங்கள் இந்த பாடி பீஸில் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும். இனி இந்த மாதிரி மடித்து ஒரு 1/4 இன்ச் கேப்பில் ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரவுண்டாக வர இடத்துல கரெக்டாக கொஞ்சம் நீங்கள் நிப்பாட்டி ஸ்டிச் பண்ணுங்கள். ஒரு 4 ஸ்டிச் போட்டுட்டு நிப்பாட்டிட்டு ஒரு 4 ஸ்டிச் போட்டுட்டு அந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும். கொஞ்சம் மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, ஃப்ரண்ட் சைடு நம்ம கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு. இனி நம்ம கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தோம்ல, அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத்தை அப்படியே கட் பண்ணி விட்டுருங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பேக் சைடும் அதே மாதிரி கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 1/4 இன்ச் கேப்பில் நம்ம கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணுவோம் இல்லை, அந்த ஒரே ஒரு தையல் மட்டும் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு பேக் பீஸோடைய நல்ல பக்கத்துக்கு மேலே ஃப்ரண்ட் பீஸோட நல்ல பக்கம் வச்சு இந்த மாதிரி வச்சு கரெக்டாக நம்ம ஷோல்டரை அட்டாச் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், புரியுதா உங்களுக்கு? ஷோல்டரை அட்டாச் பண்ணிவிட்டு அப்புறமா தான் மீதி நம்ம அந்த கிராஸ் பீஸை மடித்து உள்ளே தைப்போம். ஸோ நான் 2 சைடு ஷோல்டரையுமே ஜாயின் பண்ணிகிட்டு இருக்கேன். பேக் ஸ்டிச் கண்டிப்பாக கொடுத்துக்கணும். டபுள் தையல் போட்டுக்கணும். ஓகே, ஷோல்டருக்கு அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இனி பேக் பீஸில் கிராஸ் பீஸை உள்ளே மடித்து தைக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி உள்ளே நல்லா மடித்து கொஞ்சம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்க போகிறோம். இது நம்ம எதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகேயா, இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சி அதே மாதிரி முடிக்கும் போதும் ஷோல்டரில் ஃபினிஷ் பண்ணுற மாதிரி முடிச்சுக்கோங்க. பாருங்கள், புரியுதா? ஓகே, இப்போது நம்ம ஷோல்டரில் இருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனி கிராஸ் பீஸை அப்படியே உள்ளே மடித்து இந்த இடத்துல நல்லா ஒரு பேக் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங் ஆயிரும். பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு அடுத்த அந்த பக்கம் மாறணும்ல, ஸோ அந்த இடத்துல நல்லா நீடியில் குத்தி நிப்பாட்டிட்டு துணியை லைட்டாக மாற்றி விட்டுட்டு கிராஸ் பீஸை நல்லா நீட்டாக ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். மெயினாக இந்த விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எந்த காரணத்துக்குன்னும் நீடில் பக்கமாக உங்கள் கை விரல்கள் போகாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுங்கள். அவசரமாக தயவு செஞ்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. கொஞ்சம் மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க அவங்க கையில் நீடில் குத்திடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் நம்ம நீடில் பக்கம் உங்கள் கை விரல்கள் போகாத அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகேயா? ஓகே, நம்ம இதை ஃபினிஷ் பண்ணும்போதும் நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணியிருப்போம்ல அந்த இடத்துலே கரெக்டாக தையல் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க.
ஓகே, நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட் நெக்குக்கும் பேக் நெக்குக்கும் கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணியாச்சு. 2 ஷோல்டரும் ஜாயின் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இனி நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்லீவுடைய கீழ்ப்பக்கம் மடித்து தைப்போம்ல, மடித்து ஃபஸ்ட்டு தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இனி நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா செக் பண்ணிவிட்டு ஸ்லீவை அட்டாச் பண்ணுங்கள். நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம நல்ல பக்கத்தை வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். கரெக்டாக ஃப்ரண்ட் பக்கம்தான் ஃப்ரண்ட் இருக்குதா, பேக் பக்கம்தான் பேக் இருக்குதான்னு சொல்லி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லீவில் நீங்கள் கண்டிப்பாக மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, எது ஃப்ரண்ட்டு எது பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நீங்கள் டாப்லையுமே மார்க் பண்ணிக்கோங்க, எது ஃப்ரண்ட்டு எது பேக் அப்படின்னு சொல்லிட்டு. அரேஞ்ச் கேப்பில் இப்போ நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன் அப்படின்னா நம்ம வளைவாக தான் வரும். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நிறுத்தி மெதுவாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். துணி ஒன்றுக்கு மேலே ஒன்று கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணும்போது அந்த துணியை இழுத்து தைக்காதீங்க. அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்றை வச்சு கொஞ்சம் தூரமாக ஸ்டிச் பண்ணுங்கள். நான் அகலம் 9 இன்ச் கூட ப்ளஸ் ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணியிருந்தேன். எனக்கு அந்த 1 இன்ச் அப்படியே மிச்சம் வந்துடுச்சு. நம்ம இப்போ ஏன் இந்த 1 இன்ச் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா, கண்டிப்பாக பிக்னஸ் நம்ம ஒரு துணிக்கு மேலே துணியை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் நம்மளே அறியாமல் கொஞ்சம் மெதுவாக இழுத்து ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல நமக்கு கிளாத்து பத்தாமல் போயிடக்கூடாதுல்ல, அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு கூட, அதாவது அகலம் கூட ஒரு 1 இன்ச் அப்படி இல்லைனா ஒரு 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிடுவோம். இனி நம்ம சைடு ஸ்டிச் பண்ணிக்கலாம். கையில் இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்க போகிறோம். கையில் இருந்தே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க. பாடி பீஸையும் கை பீஸையும் சேர்த்து அட்டாச் பண்ணியிருப்போம்ல, இந்த துணியை அப்படியே மேலே அதாவது கை பகுதியில் இருக்க மாதிரி எடுத்து விட்டுட்டு நம்ம மார்க் பண்ணியிருந்தோம்ல ஒரு 1 இன்ச் கேப்பில், அதில் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வாங்க. நான் சைடு ஓப்பன் 20.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 1 இன்ச் கேப்பில் அப்படியே ஃபுல்லாக 20.5 இன்ச் வரை ஸ்டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது பேக் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறேன். இந்த இடத்துல நல்லா பேக் ஸ்டிச் கொடுத்துக்கணும். அப்போ தான் சைடு ஓப்பனுக்கு நம்ம மடித்து தைப்போம்ல, அப்படி தைக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம சைடு ஸ்லிட் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதாவது சைடு ஓப்பன் ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். சைடு ஸ்லிட் நம்ம கீழே இருந்து தான் ஸ்டிச் பண்ணுவோம். இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு விரலால் நல்லா தேய்ச்சி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மடிப்பு விழுந்துரும்ல, ஸோ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த ஸ்டிச்சிங் நம்ம எது வரை கொடுத்துக்கணும் அப்படின்னா, மேலேருந்து நான் 20.5 இன்ச் வரையும் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கேன்ல, அதில் இருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே வர இந்த மாதிரி மடித்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 20.5 இன்ச் வரை ஸ்டிச் பண்ணியிருக்கோம். அதுக்கு 1 இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. மார்க்கிங் கொடுத்துட்டு அதோட ஃபஸ்ட்டு அது வரை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஓகே, 1 இன்ச் மேலே வர ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு நீடியில் குத்தி நிப்பாட்டிட்டு துணி இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. திருப்பி விட்டுட்டு அடுத்த சைடு ஸ்லிட் நம்ம ஸ்டிச் பண்ணணும்ல, ஸோ இந்த துணியை இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. மடித்து விட்டுட்டு ஒரு 4 தையல் கொடுத்துட்டு நீடியில் குத்தி நிப்பாட்டிட்டு துணியை திருப்பி விட்டுட்டு மேலேருந்து கீழே வர ஃபுல்லாக நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங் கொடுத்து. ஓகே, இனி இதை கம்ப்ளீட் பண்ணும்போது நீடியில் குத்தி நிப்பாட்டிட்டு அப்படியே பின்னாடி 2 ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த துணியை நல்லா நேராக இந்த மாதிரி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த கார்னரில் அப்படியே ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்க போகிறோம். அப்போ தான் அந்த ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். ஓகே, மேலே வர ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி இந்த இடத்துல மெதுவாக ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. நீடியில் குத்தி நிப்பாட்டிட்டு மெதுவாக திருப்பிக்கோங்க. அதாவது இந்த இடம் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஏ மாதிரி ஷேப்பில் இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்தது பே ஷேப்பில் இருக்கும், இது ஏ மாதிரி ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி ஃபுல்லாக கார்னர்லேயே ஸ்டிச்சிங் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, சைடு ஸ்லிட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நான் 2 சைடும் சைடு ஸ்லிட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனி நம்ம கீழே மடித்து ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். இனி நம்ம இந்த கார்னர்லேயும் ஒரு ஸ்டிச்சிங் கொடுத்துடலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ஃபினிஷிங்கே பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஃபினிஷிங் பாருங்கள், நீட்டாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கணுன்னா நான் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் லிங்க்கில் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்களும் ஃப்ரீயாக டெய்லரிங் கற்றுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். பாய்.